என் பேர் எஸ் வேம்பு. பெண்கள் கல்வி கற்று வேலைக்கு செல்வது தன் சுய தன்மையை பற்றி இஸ்லாம் கூறுவது என்ன? அதாவது பெண்கள் கல்வி கற்று வேலைக்கு செல்வது பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்கிறாங்க. அதை ரெண்டா பிரிக்கணும். கல்வி கற்குதல் தனி, வேலைக்கு போகுதல் தனி. கல்வி கற்குதல் என்பது சம்பாதிக்கிறதுக்காக கற்பதல்ல கல்விங்கிறது. அது இரண்டாவது ஒரு துணையாக உள்ளது. கல்வி கற்றல் என்பது ஒரு நாலேஜுக்கு தான். அறிவை பெருக்கிக் கொள்வது, அறிவை வளர்த்துக் கொள்வது. அதற்காக வேண்டி கல்வி கற்பதற்கு இஸ்லாம் எல்லாரையும் ஆர்வம் ஊட்டுகிறது. ஆண்களும் கல்வி கற்க வேண்டும், பெண்களும் கல்வி கற்க வேண்டும், படிப்பு அவசியம் அப்படிங்கறத இஸ்லாம் எல்லாருக்குமே வலியுறுத்துகிறது. இப்ப நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்துல எல்லாம் ரெண்டு கல்வி இருக்கல, ஒரே கல்வி தானே. இஸ்லாம் தான் கல்வி, உலக கல்வி, மார்க்க கல்வி எல்லாமே ஒரு கல்வி தான். அந்த கல்வியில பெண்களே தலை சிறந்தவர்களாக, போதகர்களாக, மக்களுக்கு எடுத்து சொல்றவர்களாக எல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகள் நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த வேலைக்கு போறதை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பெண்களே விளங்காம என்ன செய்யறாங்க, அது உரிமை மாதிரி நினைக்கிறாங்க. பெண்கள் வேலைக்கு போறது இருக்குல்ல, வேலைக்கு போறது என்பது உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா பெண்களுக்கு ஏற்கனவே இருக்கிற சுமையோட இன்னொரு சுமையை கூட்டி அவர்களுக்கு வைக்கப்படுற கொடுமை தான் அது. விளங்குறது இல்லை அவர்களுக்கு. ஏன்? அவங்க வீட்டுல அவ்வளவு சிரமப்படுறாங்க. வீட்டுல உள்ள எல்லா வேலைகளும் அவங்க தான் பாக்குறாங்க. சமையல்ல இருந்து வேலைக்கு போனாலும் சரி, வீட்டு வேலைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு தானே, கிடைக்கல. அவங்க தான் அதெல்லாம் பாக்குறாங்க. இதையெல்லாம் சுமந்து கொண்டு அந்த வேலையிலையும் ஒரு நிறுவனத்திலையும் வேலைக்கு போனார்கள் என்று சொன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பலவீனமான உடலால் பலவீனமான அவர்கள் மீது 2 வேலை சுமத்தப்பட்டு மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் சொல்லி பெங்களூர்ல இருந்து அமெரிக்காவுடைய ஒரு நிறுவனமும் நம்ம இந்திய அரசாங்கத்துடைய நிறுவனமும் சேர்ந்து வேலைக்கும் போகும் பெண்கள்கிட்ட நடத்தின ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்றான்னு கேட்டா, வேலைக்கு போற பெண்கள் தான் அதிகமாக மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். மன அழுத்தம் தான் என்னென்ன தீர்வு சொல்ல முடியாது. வாரம் அமைங்கிட்டே இருக்கும். போயிட்டு முடியலையா, தூஞ்சிய முடியலையா, காலை மிஷின் மாதிரி போக வேண்டி இருக்குது. எந்திரிக்கணும், படப்படணும். இம்பாட்டு ஆம்பளை எப்பவும் தான் இருப்பான், பொம்பளை தான் அம்பட்டு வேலையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கிறது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அறக்க பிறகு சாப்பிட்டு ஓட வேண்டியது இருக்கிறது. அது போக ஒரு குழந்தை பெற்ற தாயா இருந்தான்னு வைங்க, மனசெல்லாம் இங்க இருக்கும், குழந்தை இங்க அழுதுகிட்டு இருக்கு, பால் கொடுக்குற நேரத்துல பால் கொடுக்க முடியாது. அந்த மாதிரியான இயற்கையான சில காரணங்கள்னால பெண்கள் பெரிய கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்களாம். அது போக குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவின்னு சொன்னா சில சண்டை சச்சரவுகள் சந்தேகங்கள்லாம் வரும். இவங்க ஆராய்ச்சி பண்ண சொல்றான், அதிகமான சந்தேகத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்கள் வேலைக்கு செல்ற பெண்கள் தான். சம்பாரிச்சு கொண்டாந்து கொட்டினாலும் புருஷனால் சந்தேகப்படுறது, கூட இருக்கிறவர்களால் சந்தேகப்படுறது, மாமனார் மாமியாரையே அந்த போயிட்டு வர்றாங்கல்ல, என்னடி மினிக்கிட்டு போறேன், என்னடி தள்ளிக்கிட்டு போறேன் முடிஞ்சு வச்சுக்கிற, அப்படி தள்ள எடுத்து உட்காந்துருவான். நம்ம தான் சம்பாரிச்சு கொண்டாந்து கொட்டணும், இந்த மாதிரி கேட்கிறாங்களே, இது ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா முந்த நாள் சென்னை பதிப்புல நான் பார்த்துட்டு வந்தேன், தினத்தந்தில ஒரு செய்தி. என்ன செய்தி? பெண்கள் ப்ரமோஷன் அவர்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், இருக்கிற வேலையை விட கொஞ்சம் ஒரு படி மேல உள்ள ஒரு தரத்துக்கு உயர வேண்டும் என்று சொன்னால் மேலதிகாரிகளுக்கு தங்களை அவர்கள் கொடுக்க வேண்டும். இது இல்ல எங்க பிரிட்டன்ல, நம்ம நாட்டில் இல்ல, பிரிட்டன் இந்த கதியில இருக்கு. பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துட்டோங்கிறான. பிரிட்டன்ல உள்ள, பிரிட்டிஷ்ல உள்ள பெண்கள் என்ன செய்யறாங்க, நாங்க எங்களை கொடுத்தா தான் என்ன செய்யறது, அந்த மேலதிகாரி ஒருபடி மேலதிகாரி வைக்கிறாங்கிறான். அப்ப அந்த பாலியலுக்கு விலை, பெண்களுடைய அந்த கற்பு அவங்களுடைய பலவீனத்தை, அவங்களுடைய தேவையை பயன்படுத்தி கொண்டு விலை பேசப்படுவதற்கான காரணங்களாவெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த சென்னையில போலீஸ் கமிஷனர் இணைஞ்சாரு, வேலைக்கு போகும் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு கருத்தரங்கத்துக்கு போலீஸ் கமிஷனர் ஏற்பாடு செய்யறார். பெண்கள் நிறைய பெண்கள் குழுமுறாங்க. பெண்கள் சொன்னாலும் என்ன தெரியுமா, நாங்க வேலைக்கு போறதுனால அங்க வீட்லயும் இடி, வேலைக்கு போற இடத்துலயும் இடி, பஸ்லயும் இடி, இடிமன்னர்கள்ட்ட இடி சொல்றாங்க. அப்படியே இந்த மாதிரி இருக்கு, எங்களுக்கு தாங்க முடியவில்லை, எங்களுக்கு தொந்தரவு. மேல உள்ள அதிகாரிகள்லாம் என்ன செய்யறாங்க, எங்களை ஒரு மாதிரியா பாக்குறான், கூட சக பணியாளர்கள்லாம் எங்களை ஒரு காம பொருளா தான் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நொந்து போய் வேற வழி இல்லாமல் குடும்பத்துடைய நெருக்கடிக்காக நாங்க வர்றோம்னு சொல்றாங்க. அதனால இந்த வேலைக்கு செல்வதை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, 2 வேலை தான். வேலைக்கு செல்றதுன்னா என்ன, சோறாக்குறது வேலை இல்லையாமா? அப்ப குழந்தைகளை பராமரித்து ஒரு புதிய ஜெனரேஷன் உண்டாக்குறது வேலை, அதுவும் வேலை தான். ஆண்கள் அவங்களுக்கு தகுந்த வேலையா அவங்க போய் பார்க்கட்டும், சம்பாதிச்சு கொண்டாந்து போடட்டும். வீட்டுல உள்ள வேலையை நீ வீட்டு நிர்வாகத்தை 2 இலாக்கா வச்சுக்கிறது இல்லையா ஒரு அரசாங்கத்துல? உள்துறை வெளியுறவுத்துறை இருக்குதானே செய்யுது. வெளியுறவுத்துறை ஒரு ஆள் பார்த்துக்க, உள்துறை ஒரு ஆள் பார்த்துக்கன்னு ஷேர் பண்ணிக்கிட்டா தான் அந்த லோடு கம்மியாகும்.
வேலைகள் கம்மியாகும் 2 பேருக்கும், அவங்க நிம்மதியா இருப்பாங்க. அதுல இந்த வேலைக்கு போன பெண்கள் எப்ப இந்த விபரீதத்தை உணர்வாங்க தெரியுமா? 25, 30 எல்லாம் உணர மாட்டாங்க. 35க்கு மேல வரும் பொழுதுதான் என்னவாக அந்த மென்சஸ் டைம் எல்லாம் வருமா, போக அந்த பயங்கரமா டென்ஷன் எல்லாம் ஏற்படும். எல்லாமே உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு என்ன செய்யும், பலவிதமான அந்த சுமைகளை வந்து பெரிய ஒரு டென்ஷன் உண்டாக்கி விட்டுரும், மனநோய்க்கெல்லாம் ஆளாயிருவாங்கிறான். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பெண்களுடைய உணவு உடை எல்லாத்துக்கும் ஆம்பளை தான் பொறுப்பேற்க வேண்டும். அதே நேரத்தில் புருஷனை இழந்து விதவையா இருக்கிறா, வேற வழியே இல்ல, அரவணைக்கு ஆள் இல்ல, அந்த நேரத்தில் வேலைக்கு போறது தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா வேலைக்கு போறது என்பது வந்து பெண்களுக்கு உள்ள சுமைதானே தவிர அது சுகம் கிடையாது என்று வேலைக்கு போற யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. எதுக்கு போறாங்க? அது அந்த வருமானம் கூட கிடைக்குங்கிற நினைச்சவங்க போனாலும் அவங்க சந்தோஷமா இருக்கு. சம்பளத்தை கூட பிடிங்கிடுவாங்க நிறைய வீடுகள்ல. இப்ப சம்பாரிச்சுட்டு வந்தோம் 1ஆம் தேதி வந்து என்ன செய்யணும், மாமியா கையில தான் ரூபாயை கொடுக்கணும். அப்படித்தான் முக்காவாசி வீடுகள் இருக்குது. பொருளாதார சுதந்திரம் நினைச்சுக்கிற வேண்டியதுதான். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்தாலும் 500 ரூபாய் கையில கொடுப்பாங்களே தவிர அந்த மாதிரி தான் இருக்கிறது. அதனால வந்து வெளியே போறதுக்காக வேண்டி கூடுதல் அலங்காரம் பண்ண வேண்டியிருக்கு, கூடுதல் லிப்ஸ்டிக் போட வேண்டியிருக்கு, மேக்கப் போட வேண்டி இருக்கிறது, அதுக்காக வேண்டி கூடுதல் செலவழிக்க வேண்டி இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க. ஏன் ஒரு ஆம்பளை உழைச்சி பொம்பளை தான் இது ஏன் வேற மாதிரி சுதந்திரமா நீங்க பாக்குறீங்க? இதுவும் சுதந்திரம் நினைக்க வேண்டியதானே? அப்படித்தான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்கு பொறுப்பாளி ஆம்பளை தான், அவன் தான் செலவழிக்கணும். அப்படி இன்னும் செய்யறதுனால அதனால பாதிப்புலாம் ஏற்படல. நாங்கெல்லாம் இருக்கிறோமே முஸ்லீம்கள் ஆம்பளை தான் சம்பாதிக்கிறான். ஒரு ஆம்பளை சம்பாதிச்சதுனால பொருளாதாரத்தில் நாங்க எங்கேயாவது பின்தங்கி இருக்கிறோமா? நீங்களே முஸ்லீம் நல்லா இருக்கான்னு சொல்றீங்க, மற்றவங்கள என்ன சொல்றீங்க, முஸ்லீம் நல்ல பெரிய வீடு கட்டிட்டு இருக்காங்க, நல்ல நகை போட்டிருக்கான்னு சொல்றீங்க. ஆனா இப்படிலாம் செய்வதற்கு நாங்க எல்லாருமே வேலைக்கு போறோம். கடவுள் ஒருத்தர் இருக்காரு. நம்ம என்ன நினைக்கணும், கடவுள் ஒரு செட்டப் செஞ்சாருன்னா அதன்படி நம்ம போனோம்னு சொன்னா கடவுள் நினையா போறதுல என்ன செய்வாரு, அது கடவுள் தன்னுடைய அருளை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பி செய்யும் பொழுது இப்ப நாங்க ஒண்ணு அப்படிலாம் சிரமப்பட்டல. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை வந்து ரொம்ப அவசியமா இருந்தாலே தவிர அவங்க போய் வேலைக்கு போய்தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்கிற நிலையில் இருந்தாலே தவிர மற்ற ஆம்பளை சுமந்துக்கிறான். ஒரு குடும்பத்துல 10 பொம்பளை இருந்தாலும் ஒரு ஆம்பளை தான் சுமந்து கொள்கிறான். அதனால ஒரு ஆம்பளை தான் சுமக்க வேண்டும். இயலாத நேரத்தில் பெண்கள் போனான்னு சொல்லுது. அதை அறவே தடுக்கல. அது உங்களுக்கு சுமை. அது 2 சுமையை உங்க தலையில சுமத்தக்கூடாது. மார்க்கத்தின் அடிப்படையில வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு கேட்கிறாங்க. ஆண்கள் தான் பெண்களுக்கு நிர்வாகத்தை சுமக்கக்கூடியவர்கள், செலவினம் கொடுக்கக்கூடியவர்கள் என்பதிலேயே அது ஒன்று அடங்கிவிட்டது. ஒண்ணு. 2வது, ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிற எல்லா சந்தர்ப்பங்களையும் பெண்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆணு பெண்ணு தனித்திருக்காத எந்த வேலை இருக்கிறது? எந்த வேலைக்கு நீங்க போனாலும் ஒரு அதிகாரியோட தனித்திருக்க வேண்டிய நிலை வரத்தான் செய்கிறது. அந்த மாதிரியான நிலைகளை தவிர்க்கணும் எங்க மார்க்கத்தில். வேலைக்கு போற அந்த காலத்தில் கற்பனை பண்ண முடியாது. நபிகள் நாயகம் காலத்துல இந்த ஆபீஸ் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கிடையாது. வேலைன்னா வீட்டு வேலை தான், வேற வேலை அந்த காலத்துல இல்ல. ஆனால் வேலைக்கு போறதுனால என்னென்ன இடையூறு ஏற்படும் அதை பத்தி எல்லாம் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் போறதே தடை நாங்க சொல்லல. ஆம்பளை சுமக்கணும், பொம்பளை வீட்டு நிர்வாகத்தை பண்ணணும், அவ்வளவுதான்.